ஸோ இந்த எலக்ட்ரிக்கல் தெர்மாமீட்டர் நார்மலாக மெர்க்குரி வச்சு வரும் பார்த்தீங்கன்னா கிளாஸ் டியூப்ல அந்த தெர்மாமீட்டர் மாதிரி ஒர்க் ஆகாது. அந்த தெர்மாமீட்டர் எப்படி ஒர்க் ஆகும்னா நம்ம ஹீட்ல வந்து மெர்க்குரி வச்சா மெர்க்குரி எக்ஸ்பேண்ட் ஆகும் ஓகேங்களா. ஸோ அதை வச்சு தான் அதில் அந்த மெர்க்குரி எக்ஸ்பேண்ட் ஆகிறத வச்சு ஹைட் ஏறும். அந்த ஹைட் ஏறதை வச்சு அது எவ்வளோ டெம்பரேச்சர் காட்டுது. பட் இந்த எலக்ட்ரானிக் டிவைஸ்ல எந்த ஒரு மெர்க்குரியும் கிடையாது. ஸோ இது எப்படி அந்த டெம்பரேச்சர் கண்டுபிடிக்குது? இதோட டிப்ல வந்து தெர்மிஸ்டர் அப்படின்ற ஒரு எலக்ட்ரிக் டிவைஸ் வச்சிருப்பாங்க ஓகேங்களா. ஸோ இந்த தெர்மிஸ்டருக்கும் எலக்ட்ரிசிட்டி சப்ளை வந்து இந்த தெர்மாமீட்டர் பண்ணிட்டே இருக்கும். அந்த தெர்மிஸ்டர்ல எந்த அளவுக்கு கரண்ட் வேகமா ஓடுதோ அதை வச்சு அந்த தெர்மிஸ்டருடைய டெம்பரேச்சரை வந்து இந்த தெர்மாமீட்டர் டிட்டர்மின் பண்ணுது. எப்படின்னா ஒரு தெர்மிஸ்டர் இந்த டிப்ல இருக்க அந்த தெர்மிஸ்டர் வந்து மெக்னீசியம் ஆக்சைடு அயன் ஆக்சைடுன்ற பொருட்களால உருவாக்கப்பட்டிருக்கும். இந்த மெக்னீசியம் ஆக்சைடுலாம் வந்து ஹை டெம்பரேச்சர்ல இருந்துச்சுன்னா அதுக்குள்ள ரெசிஸ்டன்ஸ் ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கும். அதாவது அதுக்குள்ள ஈஸியா கரண்ட் ஓடும். டெம்பரேச்சர் ரொம்ப கம்மியா இருந்துச்சுன்னா அந்த மெட்டீரியல் அது ரெசிஸ்டன்ஸ் அதிகமா இருக்கும். எலக்ட்ரிசிட்டியே ஓட விடாது அந்த அளவுக்கு ஈஸியா ஓகேங்களா. ஸோ இந்த டிப்ல இருக்க தெர்மிஸ்டர் கரண்ட்டை வேகமா ஓட விடுதா இல்ல கம்மியா ஓட விடுதா எந்த அளவுக்கு ஓட விடுது அப்படின்றத மெஷர் பண்ணி அது என்ன டெம்பரேச்சர் இருக்கும்ன்றத இந்த டிவைஸ் வந்து கால்குலேட் பண்ணும். இதுக்குள்ள ஒரு சின்ன சிப் இருக்கும். அந்த சிப் வந்து கால்குலேட் பண்ணும். ஸோ அது மூலமா தான் நம்ம பாடி டெம்பரேச்சரை இந்த டிவைஸ் வந்து கண்டுபிடிக்குது. ஸோ டைரக்டா வந்து ஹீட்டை டிடெக்ட் பண்ற எபிலிட்டி எலக்ட்ரானிக்ஸுக்கு கிடையாது. அதுக்கு பதிலாக அதால வந்து ரெசிஸ்டன்ஸை டிட்டர்மின் பண்ண முடியும். ஸோ ரெசிஸ்டன்ஸை டெம்பரேச்சர் வச்சு மாற்ற முடியும் அப்படின்றத சயின்டிஸ்ட் கண்டுபிடிச்சதுனால அதை வச்சு இந்த மாதிரி ஒரு ஸ்மார்ட்டான டிவைஸை கண்டுபிடிச்சிருக்காங்க. அண்ட் இதோட அக்யூரசி நார்மல் மெர்க்குரி தெர்மாமீட்டரோட ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ இது போல ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஜினியரிங் அண்ட் சயின்ஸ் எக்ஸ்பிளேஷன்ஸுக்கு அண்ட் டிவைஸ் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம ஈஎன்எஸ் சேனலை மறக்காம ஃபாலோ பண்ணுங்க. தேங்க்யூ.